நிலவரம் என்ன என்பதை எங்களை விட இந்த நாட்டு மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைநகர் சென்னையிலே உடன்பிறப்பே வா உடனே ஓடி வா என்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி 234 சட்டமன்ற தொகுதிகளிலே நான் கழக நிர்வாகிகளை சந்திக்க போகிறேன் என்று ஒரு புதிய நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது 4 ஆண்டு காலம் திமுக தொண்டர்களை கண்டுகொள்ளாத தலைமை இன்றைக்கு ஆட்சி முடிய போகிற தருவாயில தொண்டரிடத்தை அனுதாபத்தை பெறுவதற்காக உடன்பிறப்பை ஓடிவா என்கிற அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றார்கள். ஆக தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலும் மக்களுக்கு இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியை இன்றைக்கு மடைமாற்றம் செய்கின்ற வகையிலும் நான் 234 சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் என்று சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மக்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை, உங்களுக்காக உழைத்த உங்கள் தொண்டர்களுக்கும் ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் பார்க்கவில்லை, ஒன்றும் ஆதரிக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய உள்ள குமரலை இன்றைக்கு உளவுத்துறை உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அதனாலே நீங்கள் உடன்பிறப்பை ஓடிவா என்று சொல்லுகிறீர்கள். ஆட்சி முடிகிற தருவாயிலே 4 ஆண்டு காலம் உங்கள் பிள்ளையை துணை முதலமைச்சர் ஆக்கினீர்கள், அமைச்சராக்கினீர்கள், எம்எல்ஏ ஆக்கினீர்கள். உங்கள் மருமகனை இன்றைக்கு உலக பணக்காரர் பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கிறார். வான் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விண்வெளி விண்கலம் தயாரிக்கிற எலன் மஸ்கை விட எலன் மஸ்கினுடைய வாரிசாக உங்கள் வீட்டு மருமகன் சபரீசன் அவர்கள் இன்றைக்கு விண்கலம் தயாரித்து ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிற ஒரு கம்பெனியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நடத்துகிற குடும்ப கம்பெனி இந்த 4 ஆண்டு காலம் பொருளாதாரத்திலே செல்வாக்கிலே உலக அளவு வியாபார தொடர்பிலே உயர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்காக உழைத்த தொண்டர் இங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் இன்றைக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மக்கள் இன்றைக்கு வேதனையிலே இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த அரசு உடனடியாக முடிவு வர வேண்டும், இந்த அரசுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களும் தயாராகிவிட்டார்கள். உங்களை உழைத்து ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைத்த திமுகவுடைய விசுவாச தொண்டர்களும் உங்களுக்கு பாடம் புகட்டினால்தான் தொண்டர்களுடைய நிலைமை உங்களுக்கு புரியும் என்று இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். ஆகவே உங்களுக்கும் தலைமைக்கும் கடைக்கோடி தொண்டருக்கும் திமுகவிலே ஏற்பட்டிருக்கிற அந்த இடைவெளியை நீங்கள் தங்க காசுகளை கொட்டி கொடுத்து அவர்களிடத்தில் தாஜா செய்து நீங்கள் சமாதான தூது விட்டாலும் என்ன சமரசம் செய்தாலும் நிச்சயமாக திமுக ஸ்டாலின் அரசு வீட்டுக்கு போவது நிச்சயம். கோட்டையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே அம்மா ஆட்சி மலரும். ஆதரிப்பீர் இரட்டை இலை, இந்த நேசநெறி இரட்டை இலையுடைய கோட்டையாக இந்த ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், மண்ணின் மைந்தர்கள், அனைத்து பொதுமக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதிமன்றம், மக்கள் கழகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த கட்சி எளியவர்களுக்கான கட்சி, சாமானியர்களுக்கான கட்சி, விவசாயிகளுக்கான கட்சி. அதனால்தான் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், விசுவாசமாக மக்கள் சேவை ஆற்றி உலக வரலாற்றிலே ஒரு தொண்டன் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை தாங்கி வழி நடத்துகிற பொதுச் செயலாளராக உழைப்பார் உயர்ந்த உத்தமர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா. இந்த வரலாறுக்கு, இந்த ஜனநாயக வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திமுக ஒரு குடும்ப கம்பெனி. அந்த குடும்ப கம்பெனி டைரக்டர்கள், இயக்குநர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே வாழ்வாதாரம், அங்கே எதிர்காலம். ஆனால் இங்கே நம்முடைய புரட்சி தலைவர் மன்னாதிமன்னன் மக்கள் கழகம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய அருளாட்சியோடு அவருடைய மறு வடிவமாக நம் தமிழக குலசாமி இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியராக, மக்களோடு மக்களாக, எளியவராக, கருணை உள்ளவராக, குடிமராமத்து திட்டம் தந்தவராக, 11 மருத்துவக்
கல்லூரியை கொண்டு வந்தவராக, நம்முடைய தொகுதியில எய்ம்ஸ் மருத்துவமனையை தந்தவராக நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்று